ஸ்கூல்லேயே ரொம்ப கோவக்கார பையனோட சேர்ல தெரியாம குளோவை கொட்டி அது அவன்கிட்ட சொல்றதுக்குள்ள உட்காந்து எந்திரிச்சு பேண்ட் கிழிஞ்ச வரைக்கும் போன பார்ட்ல பார்த்தோம். இந்த வீடியோவோட டைட்டிலுக்கு மேல அந்த வீடியோ இருக்கு, போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. உண்மை என்னன்னா பார்ட் 1ல சொன்ன மாதிரி இவன் கோபக்காரலாம் கிடையாது, இவன் ஒரு பாப்புலரான செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி முத நாளே இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்ததை விட்டு வேற ஸ்கூல் கண்டிப்பா மாறணும்னு வீரன் யோசித்து கொண்டிருக்கிறார். சரி, பேண்டை கழட்டிட்டு உட்காந்தாச்சும் பதட்டமும் கோவமும் குறையுன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு உட்காந்தான். ஆனா இன்னும் கோவமும் பதட்டமும் அதிகமாகி பென்சில உடைச்சான். இவ்வளோ பயந்து போய் அவ கழுத்து அவளே பிடிச்சா. இருந்தாலுமே இவளுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நீ சாயங்காலமே வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சண்டை போடுறேன், வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு. அவங்க அம்மாவுமே ஸ்கூலெல்லாம் மாற்ற முடியாதுன்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரோட்டோரத்தில் இருக்க ஒரு கடைக்கு போய் ஒரு மிஷின்ல காசை போட்டு ப்ளே பண்ணி அதுக்குள்ள இருக்க பொம்மையை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றா. ஹே பொண்ணு, அப்போ அந்த பாப்புலர் கை அதான் அவளோட நியூ கிளாஸ்மேட் அந்த இடத்துல இருக்கான். அவன் சையா ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவனுமே அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணு கிட்ட மிஷின்லாம் எத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளுமே சரின்ட்டு அவன் பேசும்போது இவன் நர்வஸா இருக்கிறத ஃபீல் பண்றான். இவன் இன்னுமே காலையில நடந்த நினைச்சு அப்செட்டா தான் இருக்கான். அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறமா யதார்த்தமா அந்த மிஷினை திரும்பி பார்க்கறான். பார்த்தா அவன் எடுக்கணும்னு நினைச்ச அந்த பொம்மை மிஷினுக்கு வெளியே இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் சர்ப்ரைஸ் ஆயிடுறா. ஏன்னா அந்த பொம்மையை எடுத்து வச்சதே அந்த பாப்புலர் பையன் தான். அப்புறம் தான் அவனுக்கு இருக்க நல்ல மனசையே அவ புரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுற எனக்கு ஒரு லைக் கொடுக்க என்ன உனக்கு மன்னிக்கவும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.